இயற்கையாகவே ஒரு குழந்தை போல குணம் கொண்ட ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி சொல்லலாம். இந்த மேசராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே இவங்க மிகவும் நகைச்சுவை உணர்வு உடையவங்க. அதே நேரத்தில் சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமா மாற்றுவாங்க. அதே மாதிரி இது பார்த்திங்களா, செவ்வாயே போர்க்கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேசராசிக்காரர் செவ்வாயே ஆளப்படுவதனால அவங்களுக்கு தைரியம் சற்று மற்ற ராசிக்காரை விட அதிகமாகவே இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அதனை முடிக்கும் வரைக்குமே ஒரு தன்னம்பிக்கையோடும் சரி, ஒரு தைரியமாக போராடக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த மேசராசிக்கார்ட்ட நட்பு கொண்டோம் அப்படின்னா பலவிதமான புதிய அனுபவங்களை அவங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கலாம். இந்த ராசிக்காரருக்கு உடலில் பல ஆற்றல்கள் இருக்கிறது. ஆனால் அது அவங்களோட சோம்பேறித்தனத்தினால தான் வீணாகுது. அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சாங்க அப்படின்னா இந்த மேஷ ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய ராசிப்படி நல்ல ஒரு யோக பலன்கள்லாம் அவங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த மேச ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே ஒரு பிடிவாத குணம் இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அவங்க விரும்பக்கூடிய எந்த ஒரு காரியமாக செய்து முடிப்பதில் அதிக ஒரு கவனமோடு இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எப்போதுமே ஒரு தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்களா அந்த மேசராசிக்காரர். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு சவாலாக இருந்தாலும் சரி, எதுவுமே ஒரு தைரியமாக கையாள தெரிஞ்ச ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி சொல்லலாம். மேசராசிக்காரர்கள் இயற்கையை ரசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே 12 ராசியுமே நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சபூதங்களை உள்ளடக்கியிருக்கு. ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபூதங்களின் குணாதிசயத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான், அந்த வகையில் தான் இந்த மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரருக்கு பஞ்சபூதங்களின் ஒன்றான நெருப்பின் குணங்கள் இருக்குது. சரி, இந்த மேச ராசி நேயர்களுக்கு பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது புது வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் சரி, நீங்கள் இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. அல்லது நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை லோக்கலில் இருக்கிற இவங்ககிட்ட கூட பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். சரி, இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறாரு. கடந்த காலம் பட்ட கஷ்டத்திற்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க. அதே நேரத்தில் குணமேன்மை, செயல்திறன் ஆகியவற்றின் மூலம் வாழ்வாதாரம் உயரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தற்போது விரயச்சனி நடப்பதனாலும் சுகஸ்தானத்தை குரு நெருங்குவதனாலும் எதையுமே ஒரு யோசிக்காமல் சொத்து வாங்க போடுவது, அதே நேரத்தில் நிலைமை சீராகும் போது கடன் தானாக அடைபட்டு விடக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது. அலைச்சலும் அசதியுமான உள்ளூர், வெளியூர், வெளிநாட்டு தொழில் பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் முன்னோர்களோட பரம்பரை வியாதியான சுகர், ப்ரெஷர் போன்றவற்றுக்கு மாற்று மருத்துவம் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவில் தோன்றிய விரிசலானது மறியக்கூடிய ஒரு காலமாக அமைச்சிருக்கு. திருமணத்திற்கு நல்ல வரன் அமையக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்குது. குடும்ப விழாக்கள் மற்றும் விருதுகளில் கலந்து கொள்வதனால மனம் நிம்மதியான ஒரு சூழலும் சந்தோஷம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைச்சிருக்கு. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாழை பழம் படைத்து முருகனை வழிபடுவதனால நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. மே மாதம் 11 முதல் 17 வரையிலான இந்த வாரத்தில் 4 முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது. அதில் செவ்வாய் பகவான் மேசத்திலும், சுக்கிரன் மிதுனத்திலும், புதன் சூரியன் ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் 12 ராசிகள் மீதுமே ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை நம்ம நிறைய தாக்கம் ஏற்படுத்தினா கூட இந்த மேசராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம்
உங்களோட குடும்பத்தாரோட நீங்கள் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீங்க. மேலும் அமைதியான மற்றும் தனிமையான ஒரு இடத்துல நேரத்தை செலவிட வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும். உங்களோட குடும்பத்தாரோட இணைந்து ஏதாவது ஒரு ஆன்மீக அல்லது சமய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்துமே ரொம்ப வெற்றிகரமாகவும் இனிமையான நினைவுகள் நிறைந்ததாகவும் உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தோட தொடக்கத்தில் உங்களோட பணிச்சூழல் அல்லது அலுவலகம் சார்ந்த ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சற்று வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். வாரத்தின் இறுதியில் நீங்கள் மீண்டும் முழுமையான உற்சாகத்தோடு காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக மாற ஆரம்பிக்கும். உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பிற்கான புதிய வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது உங்களுடைய புத்திசாலித்தனம் நல்ல அற்புதமான காலகட்டமாக மாறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சற்று மந்தமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் வேலை போராட்டம் நிறைந்ததாக இருக்கும், சில இடங்களில் வேலை அழுத்தம் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் உத்தியோக ரீதியாக சில சிரமங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வேலை மாற்றம், சம்பள உயர்வு பற்றிய பேச்சு ஏற்படக்கூடிய ஒரு சூழலானது இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நிதானமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக ஈடுபடுங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிடைய சண்டை சச்சரவுகள் வரலாம். ஸோ பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குழந்தைகளாலேயுமே உங்களுக்கு செலவு ஏற்படக்கூடிய வாரமாக தான் அமைச்சிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு போராட்டமான சூழ்நிலை இருக்கும். பதவி மாற்றம், இடமாறுதல் பற்றிய வாய்ப்புகள் எல்லாமே நம்ம எதிர்பார்ப்போம். இந்த டைமில் நமக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் கிடைக்கும், பதவி மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கெல்லாம் ஒரு நேரம், காலம் இதெல்லாம் கூடி வந்தால் தான் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். அது இப்போ தள்ளி போகக்கூடிய ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்கு. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பணவரவு பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தான் அமையும். தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் கவனமாக திட்டம் போட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே உறவினர்களால் பிரச்சனை ஏற்படலாம். ஸோ குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். பெரியவங்களோட ஆசையுமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தோட முன்னேற்றத்திற்காக பணத்தை தேடுவதிலும் சேமிப்பதிலும் ரொம்ப ஆர்வமும் நல்ல ஒரு அக்கறையும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் கிரக நிலைகள் அது நம்மக்கிட்ட காசு இல்லை, என்ன செய்ய, அடுத்து என்ன செய்ய அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த டைம் மைண்ட் செட் இருக்கும். ஏதாவது வகையில் ஒரு பணம் நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு தேடுதல்லையே இருப்பீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே. அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நல்ல சாதனைகள் எல்லாமே நீங்கள் புரியக்கூடிய அற்புதமான காலகட்டம்னே சொல்லலாம். புதிய முதலீடு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த டைமில் கொஞ்சம் நிதானமாகவும் ரொம்ப கவனமாகவும் நீங்கள் புதிய முதலீடுகளில் இறங்கலாம். நல்ல வெற்றி கிடைக்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி சற்று பாதகமான பலன்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்கு. சூரியன் 12 இருக்கிறதுனால வரவுக்கு மேலே செலவு செஞ்சு அவஸ்தைப்படாதீங்க. ஸோ கொஞ்சம் சிக்கனம் உங்களுக்கு தேவை. எச்சரிக்கையான விஷயம்னு பார்த்தோமா, பணவரவு செலவுகளில் அலட்சியம் காட்டக்கூடாது. அவசரப்பட்டு யாருக்குமே உத்தரவாதம் கொடுக்காதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இது எல்லாத்தோட தேவைக்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் பெரியவங்கள் அனுசரணையாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இருப்பாங்க. தொடர்ந்து முருகன் வழிபாடு மேசராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் வீடு மனை வாகனங்கள் வெற்றி எல்லாம் தேடி வந்து தருகின்ற மங்களனே, நாடியுன்னை வணங்குகிறேன் நாளெல்லாம் ஓடி வந்து அருள் செய்வாய் போற்றி போற்றி அப்படிங்கிறது பாடலில் நீங்கள் பாராயணம் செஞ்சு வழிபடுவதன் மூலம் உங்களுடைய தடைகள் அனைத்துமே தவிடுபொடியாக்கி நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்க இது ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. சரி, அடுத்தது நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருவின் பார்வை உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் 7, 9, 11ஆம் இடங்களுக்கு உண்டாவதுனால குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். தம்பதிகளில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். வியாபாரம், தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்காதிபதி
ஆட்சி பலம் பெறுவதனால குடும்பத்தில் வருமானம் அதிகமாக இருக்கும். கடன் தொல்லை விலகும். எடுத்த வேலையுமே நேற்றைய முயற்சியும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும். விரயஸ்தானத்தை விட்டு செவ்வாய் விலகுவதனால செயல்களில் உங்களுக்கு நல்ல ஒரு வேகம் இருக்கும் வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய திறமை பல நாளாகவே எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கொண்டு இருக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும். உற்சாகமாக செயல்பட்டு நினைத்தது எல்லாமே சாதித்து காட்டக்கூடிய அருமையான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. உழைப்பிற்கேற்ற ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஓயாது நீங்கள் உழைத்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு அமையும். அரசியல்வாதிகள் செல்வாக்குமே உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சில பேர்த்துக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.